வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, யுஜிடிஆர்பி, டெட்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் இருக்கிற சுற்றுலா பாடம் தான் பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே இந்த லெசன்லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வருது. நீங்கள் ஸ்பெஷல் டெட் படிக்கிறீங்க, காமன் டெட் படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேள்விகள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து படிங்க. 2 எக்ஸாமுமே கண்டினியூஸாக வருதுங்க. வருமா அப்படின்னு யோசிக்கிற டயத்தில் படிச்சிங்கன்னா கூட உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, குழந்த வச்சிட்ருக்கேன், நான் ஃபேமிலியை தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன், என்னால் வெளியிலேயே வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. வீடியோ பார்த்தே படிங்க. டிவி பார்க்குற டயத்தில் படிச்சிங்கன்னா கூட பாஸ் பண்ணிட முடியும். உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சமாக யோசிச்சுட்டு பாக்கி நேரத்தில் படிக்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாம்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வேணும்னாலும் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். படிங்க. படிக்கிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்குது அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவேன். படிங்க. நாம் 41வது கேள்வியிலேருந்து பார்க்கலாம். தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படும் மலை எது? தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படும் மலை வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரி மலை தான் தெற்கின் கைலாஷ்னு சொல்கிறோம். 70 கொண்டை ஊசி வளைவுகளை கூடிய வாகன போக்குவரத்து பகுதி எது? 70 கொண்டை ஊசி பகுதி இருக்குது இந்த மலையில். ஆன்சர் கொல்லிமலை. 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி எதில் இருக்குது அப்படின்னா கொல்லிமலையில் இருக்குது. கொல்லி அப்படின்னா 70 வயசில் கொல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உயர்ந்த விளிம்பு என்று சிறப்பிக்கப்படுவது எந்த மலை? உயர்ந்த விளிம்பு என்று சிறப்பிக்கப்படுவது ஆனைமலை. ஆன்சர் ஆனைமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி என்று அழைக்கப்படுவது மேகமலை. உயர்ந்தது மலையா, அங்கே மேகம் இருக்கும், அதனால் அது மேகமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலை என்று அழைக்கப்படுகிறது. 45வது கேள்வி பாருங்கள். இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இடம் எது? இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது ஜவ்வாது மலை. ஜவ்வாது சொர்க்கமாக இருக்கும். ஜவ்வாது சாப்பிட்டா சொர்க்கம் மாதிரி இருக்கும், இல்லை ஜவ்வாது போட்டுக்கிட்டால் சொர்க்கம் மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது ஜவ்வாது மலை. ஆன்சர் 45க்கு ஆன்சர் ஜவ்வாது. 46 பாருங்கள். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் இருக்குது? இந்த கேள்வி ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம். ஒகேனக்கல் தருமபுரி. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் சிற்றருவியாக உருவாகிறது? பாம்பாறு ஆற்றில். கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் சிற்றருவியாக உருவாகிறதுன்னு கேட்பாங்க. பாம்பாறு ஆற்றிலிருந்து உருவாகுது. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கும்பக்கரை தேனி. கும்பக்கரை தேனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன் குடித்தா கும்பகர்ணம் அடிக்கலாம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனைமலை பகுதியில் பசுமை மாறா காடுகள் சூழ அமைந்த நீர்வீழ்ச்சி தான் குரங்கு நீர்வீழ்ச்சி. பசுமையாக இருக்கிற இடத்துல குரங்கு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குரங்கு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டம்? குரங்கு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது குரங்கு. குரங்கு கோயம்புத்தூர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி. கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது? சேர்வராயன் சேர்த்திருப்பாங்க. யார்? சேர்வராயனில் அமைந்திருக்கிறது எந்த நீர்வீழ்ச்சி? கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது சேர்வராயன் குன்று. சேர்ந்து இருந்தால் கிளி கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து இருந்தால் கிளி நம்மளை தேடி வரும்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சேர்வராயன் கிளியூர் நீர்வீழ்ச்சி. மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது தான் குற்றால அருவி. இப்படி கூட கேட்கலாம். மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது குற்றால அருவி. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது? தேனியா தென்காசியா? குற்றாலம் தென்காசி. குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது, அது தென்காசியில் இருக்குது. கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி இது? கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்துல தான் ஆகாய கங்கை இருக்குது. இது எந்த மாவட்டம்? ஆகாயத்துக்கு போனால் நாமம் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல். கல் விழுந்தால் ஆகாயத்துக்கு போவோம், இல்லைன்னா நாமம் போட்டுருவாங்க ஆகாயத்துக்கு போனால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நில நீர் நீர்வீழ்ச்சி. நில நீர் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவது எந்த நீர்வீழ்ச்சி? எல்லாமே சிறப்பு. ஒரு நீர்வீழ்ச்சியோட சிறப்புன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நில நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவது சுருளி நீர்வீழ்ச்சியை தான் நில நீர்வீழ்ச்சி, மேகமலை நீர்வீழ்ச்சின்லாம் சொல்கிறாங்க. சுருளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? எந்த மாவட்டத்தில் இருக்குது சுருளி நீர்வீழ்ச்சி? ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியோட வேறு பேர், அது எந்த மாவட்டங்கிறதையும் சொல்லிகிட்ருக்கோம். சுருளி தேனி. அடுத்து தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். இதில்
காடுகள் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது, லைன் பை லைனாக நம்ம படிச்சுட்ருக்கோம். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு. 17.6% காடுகள் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் இணைகளில் தவறானது எது? முதுமலை, நீலகிரி. முதுமலை சரணாலயம் வந்து நீலகிரி. முண்டந்துறைங்கிறது நாகப்பட்டினம், தவறு. இந்திரா காந்தி வனவிலங்கு வந்து கோயம்புத்தூர், சரி. இந்திரா காந்தி வனவிலங்கு கோயம்புத்தூர். களக்காடு வந்து திருநெல்வேலி. முண்டந்துறையும் வந்து திருநெல்வேலி தான். முண்டந்துறை எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது தவறு. கோடியக்கரைன்னு வந்தால் கூட நாகப்பட்டினம் கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள். வெட்டக்குடி. வேட்டங்குடி அப்படின்னா சிவகங்கை. வேட்டையாடுவாங்க சிவகங்கையில் போய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரை வெட்டி கட்டியிருப்பாங்க. கரை வச்ச வேட்டி கட்டியிருப்பாங்க. அரியலூரில் இருக்கிற பசங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரை வெட்டி அரியலூர். வெள்ளோடு ஈரோடு. ஓடுன்னு வருதா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு. நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியும், நான் ஆன்சர் சொல்லியிருந்திருப்பேன், சாரி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வெள்ளோடு ஈரோடு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? வேடந்தாங்கல். ஆன்சர் வேடந்தாங்கல், காஞ்சிபுரம். கிண்டி தேசிய பூங்கா 63வது கேள்வி. கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது. கிண்டி வந்து சென்னை. 64வது கேள்வி. மன்னார் வளைகுடா கடற்பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மன்னார் வளைகுடா ராமநாதபுரம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டம்? இந்திரா காந்தி கோயமுத்தூர். இந்திரா காந்தி கோயமுத்தூர். அடுத்து முக்குருத்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முக்குருத்தி தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டம். அடுத்து முதுமலை தேசிய பூங்கா ஏற்கனவே பார்த்தோம். முதுமலை நீலகிரி. முதுமலை நீலகிரி. கோவளம் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மகாபலிபுரம், கோவளம் இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். வேடந்தாங்கல் எல்லாமே காஞ்சிபுரம் மாவட்டம். இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை என்று அழைக்கப்படுவது? இரண்டாவது மிக பெரியது மெரினா கடற்கரை. பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது? ஆன்சர் கன்னியாகுமரி கடற்கரை. பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை. 71 அலைகளற்ற கடற்கரை. நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க, அலைகளே இருக்காதீங்க. ராமேஸ்வரம் கடற்கரை. அலைகளற்ற கடற்கரை என்று அழைக்கப்படுவது ராமேஸ்வரம். இரவும் பகலும் மனிதர்கள் நிறைந்த அழகான கடற்கரை எது அப்படின்னா எலியட் கடற்கரை. இரவும் பகலும் மனிதர்கள் நிறைந்ததுன்னு சொல்கிறது எலியட் கடற்கரை. அடுத்து கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் சிறப்பிற்கு பெயர் பெற்றது மகாபலிபுரம் கடற்கரை. கட்டடக்கலை மற்றும் தொல்பொருளுக்கு சிறப்பு பெற்ற கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை. நீர் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கிற்கு பெயர் பெற்ற கடற்கரை வந்து சில்வர் கடற்கரை. ஆன்சர் சில்வர் கடற்கரை. இது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்குது. சில்வர் கடற்கரை கடலூரில். இங்கே எதுக்கு சிறப்பு பெற்றது அப்படின்னா நீர் விளையாட்டு பொழுதுபோக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். 75 அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. முட்டுக்காடு கடற்கரை. அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை முட்டுக்காடு. இது புக் பேக்கில் இருக்கிறது, இதையும் சேர்த்து படிச்சிடுங்க. சுற்றுலா வகைகளில் பழமையானது சமய சுற்றுலா. அடுத்து எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. இந்தியாவில் இல்லாத கடற்கரை மியாமி கடற்கரை. மியாமி கடற்கரை இந்தியாவில் இல்லை. பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இல்லாத எது அப்படின்னா குஜராத்து, தமிழ்நாடு, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. ஆப்ஷனே இல்லை. அடுத்து பாருங்கள். எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? இது கூட ஆப்ஷன் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. தேனி கிடையாது, தென்காசி தானே. தென்காசியில் தான் வந்து குற்றால நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த ஆப்ஷனே இல்லை. அதனால் நீங்கள் தென்காசின்னு எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் இன்னமுமே இப்படி தான் இருக்குது கொஷின். அடுத்து பாருங்கள். 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு A3. காஸ்ட்ரோனமிங்கிறது கலாச்சார சுற்றுலா. சுருளி நீர்வீழ்ச்சியை என்னென்னு சொல்கிறோம்? நிலநீர் நீர்வீழ்ச்சி, மேகமலை நீர்வீழ்ச்சின்னு 2 பேர் இருக்கிறதுக்கு. இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை நம்ம கடற்கரை தான், மெரினா கடற்கரை. தாய் அப்படின்னா இந்திய பயண முகவர்கள் சங்கம். பொருந்தாததை வட்டமிட சொல்கிறாங்க. ஈர்ப்பு தளம், எளிதில் அணுகும் தன்மை, அணுகுதல், இது எல்லாமே வந்து கான்செப்ட். போக்குவரத்துங்கிறது அதில் செட் ஆகாது. நைனிடால், ஷில்லாங், மூணாறு தான் சேமு. திகா அப்படிங்கிறது வேறு இடம்.
அதே மாதிரி கார்ப்பரேட் சுந்தரவனம், பெரியார் இதெல்லாம் வந்து சரணாலயம். மயனி அப்படிங்கிறது சரணாலயம் கிடையாது. ஒகேனக்கல், கும்பக்கரை, சுருளி இதெல்லாம் வந்து அருவி. களக்காடுங்கிறது கடற்கரை. இதுலேயும் கோத்தகிரி அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். ஆனமலை வந்து உயர் விளிம்பு. குரங்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, குரங்கு அருவி. டார்ஜிலிங் மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம் வந்து ஜவ்வாது. அகுதா கடற்கரை கோவாவில் இருக்குது. அடுத்து கூற்று காரணம் கேள்வி. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஒரு இன்றியமையாத செயல். சுற்றுலா நாட்டின் கலாச்சார, கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரைகளுள் ஒன்றான கலங்கட் வந்து சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கலங்கட் கடற்கரைக்கு குவிகின்றனர்னு போட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியான விளக்கம். இதோட சுற்றுலாங்கிற பாடம் முடியுது. மிக மிக முக்கியமான பாடம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள். நோட்டில் எழுதி வச்சு கூட படிங்க. அடுத்த லெசன் வந்து கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.